நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெயின்ஸ் உள்ளார வேல்வ்ஸ் இருக்கும். அந்த வேல்வ்ஸ் வந்து சரியான முறையில் வேலை செய்யலைன்னா ரத்தம் மேலே ஏற வெயின்ஸில் ரத்தம் கீழே தேக்கம் ஏற்பட்டு எந்தெந்த வீக் ஸ்பாட்ஸ் காலில் எங்கெங்கெல்லாம் வெயின்ஸ் வீக்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் போய் உள்ள ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும், ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரத்தம் தேங்கிறதுனால என்ன ஆகும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே அது ஸ்லோவாக ஓட தான் அதில் வந்து சிக்னல்ஸ்லாம் கரெக்டாக போகும். தேங்கும் போது ரத்தத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே ஆல்டர் ஆகி உங்களுக்கு காலில் வந்துட்டு தேங்கிறதுனால இன்ஃப்ளமேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேஷன்னா ஒரு காலுக்குள்ளே ரத்தம் தேங்கிறதுனால இருக்கக்கூடிய சேரக்கூடாத கெமிக்கல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி அதனால் வெயின்லேயும் சதையிலையும் வந்து ஒரு அரிப்பு மாதிரி, அரிப்புனா காலில் கை நமச்சல் இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகிறதுனால ரிப்பீட்டட் இன்ஃப்ளமேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இன்ஃப்ளமேஷன் காலில் ரத்த தேக்கத்து வரதுனால தான் அவங்களுக்கு தோல் கருத்து போகிறது, தோலில் அரிப்பு வருது, தோலில் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வருது, காலில் புண்ணு வருது, ஆறாத புண்ணுகள் வருது. இந்த மாதிரி வந்து வெயின்ஸே தெரியாத நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க.